வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதோடு அனைத்து வகையிலும் சரிவடைந்துள்ள சமூகத்தை சீர்படுத்தும் பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் துப்பாக்கி வன்முறையால் சமூகத்தை பாரிய அளவிற்கு இட்டுச் சென்ற பாதாள ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை ஒருபோதும் மாற்றியமைக்கப் போவது இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். அந்த சமூக மறுமலர்ச்சியை கொண்டு வருவதில் மகா சங்கத்தினருக்கு முக்கிய பங்கு உண்டு என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, கடந்த காலங்களில் அரசுக்கு சவால் விடப்பட்ட போதெல்லாம் அதற்கு எதிராக முன்வந்து மகா சங்கத்தினரே என்று குறிப்பிட்டிருந்தார். கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மஹூல் மடுவில நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ஜியம் மகா திக்யாவின் அஸ்கிரி மகா விகாரை தரப்பின் புதிய அனுநாயக்க அதிவணக்கத்திற்குரிய நாரன் பானவே ஆனந்த நாயக்க தேரருக்கு ஸ்ரீ ஜனச பத்திரத்தை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மேலும் குறிப்பிடுகின்ற போது, எமது சமூகமும் புத்த சாசனமும் பாரிய சவாலை எதிர்நோக்கியிருக்கும் வேளையில் இந்த அனுநாயக்க பதவிக்கு நாரன் பானவே ஆனந்த தேரர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது தனித்துவமான குணங்களான பொறுமை, கருணை மற்றும் துணிச்சல் இந்த பயணத்தை வெற்றிகரமாக்குவதற்கு பெரும் துணையாக அமையும் என்றும் நான் நம்புகின்றேன். இன்று எமது நாட்டில் அரசியலமைப்பால் நிறுவப்பட்ட ஒரு அரசாங்கம் உள்ளது. அதேபோல் எமது நாட்டில் ஒரு பாதாள ஆட்சி உள்ளது. அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இல்லை. ஆனால் ஆயுதங்களின் சக்தியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மேலோட்டமான அரசாங்கத்தின் அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது. எனவே சட்ட மற்றும் அரசியலமைப்பு ஆட்சியின் பாதுகாப்பிற்காக இந்த பாதாள ஆட்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நமது அரசாங்கம் அந்த பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது. அந்த நோக்கத்திற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காது என்றும் உறுதியளிக்கின்றேன். அண்மைய நாட்களில் நாம் பார்த்த செய்திகள் அந்த பாதாள ஆட்சியின் மூலம் நம் நாடு எவ்வளவு அழிவுகரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. போதைப்பொருள், ஆயுதங்கள், சட்டவிரோத சொத்துக்கள், சேகரித்த செல்வம், அதற்காக ஆயுதங்களை கையாளக்கூடிய ஒரு சமூகம், அந்த ஆயுதங்களை கொண்டு மக்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய மனநிலை கொண்ட இளைஞர்கள் என ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சமூகத்தை சீர்படுத்த பாதாள ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். அதற்காக ஒரு அரசாங்கமாக நாம் நமது பங்கை மிகவும் வலுவாக நிறைவேற்றுகின்றோம். ஒரு அரசாங்கத்திற்கு, குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு வரம்புகள் இல்லை என்றாலும் எங்களுக்கு வரம்புகள் உள்ளன. எனவே அவற்றில் சில நடைமுறை வரம்புகளையும் சில சட்ட வரம்புகளையும் கொண்டுள்ளன என்பதை நிரூபிக்க முயற்சிக்கின்றோம். எனவே ஒரு அரசாங்கம் என்பது வரம்புகள் இல்லாமல் தாங்கள் விரும்பியதை செய்யக்கூடிய இடமல்ல. நமது வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட நமது தேரர்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வரலாறு முழுவதும் ஆலோசனை வழங்கியுள்ளனர். அரசு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட போதெல்லாம் அதன் பாதுகாப்பிற்காக அவர்கள் தலையிட்டுள்ளனர். தேரர்களின் பாரம்பரியம் அப்படித்தான். அந்த பாரம்பரியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சுற்றுலாத்துறை குறித்த கலந்துரையாடலின் போதும் நமது வரலாற்று பாரம்பரியத்தில் இந்த சுற்றுலாத்துறையை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் நமது நாட்டின் இயற்கை அழகு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய ஆதாரமாகும். மேலும் நமது வனவிலங்கு பகுதிகள் மற்றும் நமது மக்களின் விருந்தோம்பல் மீதான உலகத்தின் பாராட்டு மிகவும் முக்கியமானது. அது இல்லாமல் ஏனைய விடயங்கள் நமது சுற்றுலாத்துறையின் மூலங்கள் அல்ல. மேலும் குற்றவியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற பேச்சு எழுந்துள்ளதை அவதானித்துள்ளேன். முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட திருத்தத்தை நாம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போதிலும் அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை. இப்போது தேவைப்பட்டால் அதில் மேலும் திருத்தங்களை கொண்டு வரவோ அல்லது அதை அப்படியே விட்டுவிடவோ நமக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த சட்டங்கள் எதுவும் நமது தனிப்பட்ட நலன்களுக்காக தயாரிக்கப்படவில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வலியுறுத்தியுள்ளார்.